இன்றைக்கி வந்து ரேஷனில் கொடுத்த பருப்பு வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அது நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் நல்லா இருக்கா என்னான்ட்டு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு நல்லா ஊற வச்சுக்கிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு விசில் வச்சுக்கலாம். விசில் விட்டுக்கிறேன். எப்போதும் நார்மலாக 3 விசில் விடுவோம். இதுக்கு வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கிறோம். நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் கலர்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருந்துச்சு. நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டு காய்கறி, உப்பு, புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்கோம். அது 2 குழம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா கொதித்து வந்தோடனே தாளித்து கொட்டிக்கிட்டோம். ஆனால் சாம்பார் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. பார்க்க தான் அது ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, ஆனால் சமைச்சு சாப்பிட நல்லாயிருக்கு. நார்மலாக உள்ள சாம்பாரை விட இது நல்லா தான் இருக்குது. வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.